ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே உன் நீதியை சொல்ல. ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த நாட்கள் எல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உபாகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக நீர் செய்வதை போல செய்யத்தக்க தேவன் யார்? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒப்பில்லாத கிரியையை நடப்பிக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். அன்பேரலல்ட் ஒர்க், ஒப்பில்லாத கிரியை. அவர் செய்வது போல எந்த மனிதனுக்கும் செய்ய முடியாது. எந்த மனிதன் செய்கிற காரியமும் கர்த்தர் எளிதில் செய்வார். ஆனால் கர்த்தர் எளிதாய் செய்கிற காரியத்தை எந்த மனிதன் எவ்வளவு கடின முயற்சி செய்தாலும் செய்ய முடியாது. ஒப்பில்லாத கிரியைகளை செய்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் லேகியோன் பிடித்த ஒரு வாலிபனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 6000 பிசாசுகளினால் அலைக்கழிக்கப்பட்ட வாலிபன். அந்த 4வது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஒருவனாலும் அவனை கட்ட கூடாதிருந்தது. ஒருவனாலும். அந்த பட்டணத்திலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேர் சேர்ந்தும் ஒருவனை அடக்க முடியாதிருந்த போது இயேசு அந்த இடத்துல வந்து ஒரே ஒரு வார்த்தையை அனுப்பி அந்த சத்துருவை, அந்த அசுத்தாவிகளை அப்புறப்படுத்தி அவனுக்கு விடுதலை கொடுத்ததை வேதம் காண்பிக்கிறது. பட்டணத்தாரெல்லாம் அவனிடத்தில் போகும்போது அவன் அவர்களையும் காயப்படுத்துகிற அளவுக்கு அவ்வளவு ஆக்ரோஷமாக, அவ்வளவு பயங்கரமாய் செயல்பட்டு கொண்டிருந்தவன். இயேசு எப்பொழுது அந்த பட்டணத்தில் கால் எடுத்து வைத்தாரோ, வேதம் சொல்லுகிறது, அவன் ஓடி வந்து காலில் விழுந்துட்டான், பணிந்து விட்டான். ஒருவனாலும் செய்யக்கூடாத கிரியையை இயேசு எளிதில் செய்வார். அவருடைய கிரியை ஒப்பில்லாதது. அதே மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஒரு மருத்துவராலும் அவளை குணமாக்க முடியவில்லை. ஆனால் இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதும், ஒரு மருத்துவராலும் 12 வருடம் குணமாக்க முடியாத ஒரு வியாதி இயேசுவின் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டதும் மாறுகிறது என்றால், அவரிடத்தில் வெளிப்படுகிற கிரியை என்பது எந்த மனிதனிடத்திலும் வெளிப்படாததும் எந்த வல்லமைக்கும் செய்ய முடியாததுமான கிரியை. கர்த்தருடைய கிரியைகள் எவ்வளவு ஆச்சரியமானவைகள் பாருங்கள். இவ்வளவாய் 430 ஆண்டுகள் இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தியிருந்த பார்வோன் என்னும் வல்லமையை ஒரு திரி அணைவது போல அணைத்து போட்டவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். எனவேதான் இஸ்ரவேலர்கள் பாடினார்கள், கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஒப்பில்லாத கிரியைகளை அன்று செய்ய தொடங்கினீர் என்று மோசேயை கொண்டு கர்த்தர் எழுதி வைத்தார். மோசே சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர்.
இதெல்லாம் உங்க துவக்கம் ஆண்டவரே, இதெல்லாம் ஆரம்பம் தான். ஆண்டவர் என்னெல்லாம் செய்தார் அதெல்லாம் ஒரு துவக்கம் தான். அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ என்று கேட்டால் இல்லை, இன்னும் இருக்கிறது, இன்னும் இருக்கிறது. ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு கிரியை நடப்பிப்பார். அதுதான் புதிய காரியம். கர்த்தர் நிச்சயம் செய்து தம்முடைய நாமத்துக்கு மகிமையுள்ள சாட்சியாய் உங்களை நிறுத்துவாராக. நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, ஒப்பில்லாத கிரியைகளை செய்கிற ஒப்பற்ற தெய்வமே, உம்மை வாழ்த்தி பண்ணுகிறோம். உடைய பிள்ளைங்க வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பித்து உடைய நாமத்துக்கு மகிமை வரப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.